அதாவது இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலானது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடைபெறலாம் என்று ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி கொண்டிருக்கின்றது. சோ இந்த நிலையில்தான் இந்த சரியான தேதி எப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது என்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று 4 மணிக்கு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் அட்டவணை பொறுத்தவரைகள் அங்கு 243 உறுப்பினர்களை கொண்டது பீகார் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துடைய தற்போதைய பதவி காலமானது நவம்பர் 22ஆம் தேதி முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாக தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அடுத்த மாத தொடக்கத்தில் இந்த தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. இந்த தேர்தலுக்காக இறுதி வாக்காளர் பட்டியல் பீகாரில் வெளியிடப்பட்டது. அதில் 7.24 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் சிறப்பு தீவிர திருத்தமானது அங்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதை நாம் பார்த்தோம். அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அந்த சிறப்பு தீவிர திருத்தம் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அதில் 65 லட்சம் பெயர்கள் அந்த நீக்கப்பட்டன. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 16.5 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்க படிவத்தை சமர்ப்பித்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதனை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் தொகுதி பங்கீடு தொடர்பான ஏற்பாடுகளை இறுதி செய்யவில்லை. பாரதிய ஜனதா கட்சி, அதே போல ஜனதா தளம் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளிடையே அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளை கொண்ட மகா கூட்டணியும் இந்த தேர்தலில் இருக்கின்றன. முக்கிய போட்டி என்பது என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, பிஜேபி, ஜனதா தளம் யுனைடெட், லோக் ஜனசக்தி கட்சி, அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகியவை அடங்கியதுதான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. அது முக்கிய ஒரு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி அது இருக்கின்றது. அடுத்ததாக மகாபந்தன் எனப்படக்கூடிய அந்த ஆர்ஜேடி, அதுபோல காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை கொண்ட கூட்டணி தான் மகாபந்தன் கூட்டணி. அதுபோல ஜன்சுராஜ் கட்சி, பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான கட்சியானது 243 இடங்களிலும் சுயேட்சையாக போட்டியிடுகின்றது. முக்கிய பிரச்சனையாக பார்க்கும் பொழுது பீகாரில் வேலையின்மை, அதுபோல இடம்பெயர்வு, சாதி அரசியல் மற்றும் ஊழல் ஆகியவை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் சமீப கருத்து கணிப்புகள் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலை வைப்பதாக கூறப்படுகின்றது. மகா கத்பந்தன் மற்றும் ஜன்சுராஜ் கட்சியும் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது 131 158 இடங்களை பெறக்கூடும் என்றும், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட அந்த கத்பந்தன் 66 103 இடங்களை பெறக்கூடும் என்றும் கணிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த அதிகாரத்திற்காக போட்டியிடுவதன் காரணமாக இந்த தேர்தல் மிகவும் போட்டி நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் பீகாரில் எப்பொழுது தேர்தல் நடைபெறப் போகின்றது, எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறப் போகின்றது என்பது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது தேர்தல் ஆணையம். அங்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பீகார் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு 4 மணிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.